ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திலுட். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு செம்மையான கிரைம் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த படம் தமிழ் டப்ளியே இருக்குது. தமிழ் டப்ளியே ஒரு தரமான மூவியை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த படத்தை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாகவே பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். கட். இந்த படம் 2000 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி ஃபர்ஸ்ட் சீன்லேயே பாத்ரூமில் குளிக்கிறதுக்காக போகிறாங்க. அவங்க குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே ஒரு கில்லர் அவங்கள கொலை பண்ண பார்க்குறான். அதுக்கப்புறமா தான் நமக்கே தெரிய வருது இவங்க படத்துக்குள்ளே இன்னொரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. உடனே டேரக்டர் கட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அந்த சைக்கோ கில்லராக நடித்தவனை திட்டுறா. நீ ஃபஸ்ட்டு அவளோட ப்ளவுஸை தாண்டா கட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவளோட கழுத்தை கட் பண்ணணும். இது கூட உன்னால் ஒழுங்காக நடிக்க முடியாதா? நீ மட்டும் ஒழுங்காக நடிக்கலன்னு வச்சுக்கோ, இந்த படத்துலேருந்தே உன்னை தூக்கிடுவேன் அப்படின்னு அவனை கண்டபடி திட்டிடுறா. அந்த படத்தில் ஹீரோயினியாக நடிச்சுக்கிட்டு இருந்தவளும் சொல்கிறா, நீ மட்டும் என்கிட்ட தப்பாக நடந்தது பார்த்தீங்கன்னா உன்னை கொன்றவடா அப்படிங்கிறா. அண்ட் அதுக்கப்புறமா இந்த டேரக்டர் அவளோட ரூமில் கதை எழுதிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த சைக்கோ கில்லராக நடித்தவன் அவளோட ரூமுக்கு மாஸ்க் போட்டு போய் நிற்கிறான். நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி என்னை பயங்கரமாக திட்டி அசிங்கப்படுத்திட்ட அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ ஒழுங்காக நடித்தா நான் ஏன் உன்னை திட்ட போகிறேன்? உன்னோட மரமட்டிக்கு ஒன்றுமே ஏற மாட்டேது, நீ சுத்தமாக நடிக்கவும் மாட்டேங்கிற, இந்த மாதிரியே நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த படத்துலேருந்தே உன்னை தூக்கிடுவேன் அப்படிங்கிறான். அவனோட கையில் இருக்கிற கத்தியை வச்சு அவனோட விரலையே அவன் அங்கே வெட்டிக்கிறான். என்னை பயமுறுத்தாத, ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து போயிரு, நான் கத்தி எல்லாத்தையுமே கூப்பிட்டுருவேன் அப்படிங்கிறா. அதுக்கு நீ உயிரோடு இருந்தால் தானே எல்லாத்தையும் கூப்பிடு அப்படின்ட்டு அவளை அங்கேயே கொடூரமாக கொண்டாடுறான். அதுக்கப்புறமா இந்த படத்தோட ஹீரோயினி நான் போய் டேரக்டரை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு டேரக்டர் ரூமில் போய் பார்க்குறான். டேரக்டர் அங்கே செத்து கிடக்குறான். அந்த கில்லரு ஹீரோயினியோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு நசுக்கிறான். அவ சொல்கிறா, உனக்கு என்னை அனுபவிக்கணும் அதுதான் ஆசை, நீ என்னை அனுபவிச்சுக்கோ, என்னை இது கொன்றாத அப்படிங்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து அப்படியே அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறான். அங்கே ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த ஹீரோயினி அவங்ககிட்ட இருக்கிற கத்தியை பிடிங்கி அவனோட கழுத்துலேயே குத்திடுறா. அவன் அங்கேயே இறந்துடுறான். அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் காமிக்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஸர் இந்த படத்தை அவங்க எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். அங்கே இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க அவங்க பாதையில் விட்ட அந்த படத்தை நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த ப்ரொஃபஸர் நீங்களே இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இவங்க ரெண்டு பேருமே அந்த ப்ரொஃபஸர் கிட்டே கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் சார் நாங்கள் எடுக்கிறோம், ஏன் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறீங்க, இதனால என்ன ஆபத்து அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், இந்த படத்தை யாராலையுமே முழுசாக எடுத்து முடிக்கவே முடியல, எல்லாருமே கொடூரமாக இறந்து போயிடுறாங்க. போன வருஷம் கூட இந்த படத்தை ஒரு டேரக்டர் எடுக்கணும்னு பார்த்து அந்த படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லாம் தேட்டரில் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனோட கழுத்து வெட்டப்பட்டு அவன் அங்கேயே இறந்து கிடந்திருக்கான். அந்த இடத்துல அந்த தேட்டரோட ஆப்ரேட்டரு அவன் மட்டும்தான் இருந்திருக்காங்க. யார் வந்து அவனை அங்கே கொலை செஞ்சாங்கன்னே தெரியல. நீங்களும் போய் இதில் மாட்டிக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரும், அதனால தான் நான் இந்த படத்தை எடுக்க வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படிங்கிறான். அதையெல்லாம் மீறி அவங்ககிட்ட அடம் பிடிச்சி இவங்க இந்த படத்தை எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிடுறாங்க. இந்த படத்தை இவங்க முழுசாக எடுத்தாங்களா இல்லையா, இந்த படத்தை எடுக்க போகிற எல்லாத்தையுமே கொல்ல வர்ற அந்த கில்லர் யார், இவங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த படமே. ஒரு 1.5 மணி நேரம் போர் அடிக்காமல் ஒரு செம்மையான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஏற்றி பாருங்கள். டைம் போகிறதே தெரியாது. இந்த படத்தோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவிலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல மூவியில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.